உங்களுக்கு ஆக்சுவலி டிஸ்டன்ஸோட ஃபார்முலா தெரியும். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம போட போகிறது. ஸோ அப்போ லெட் ஸ்பீடு தான் கேட்டிருக்காங்க. கொஸ்டின் என்னது? ஃபைண்ட் த ஸ்பீடு. ஸோ அப்போ நான் எக்ஸ்னு வச்சுக்கணுமா? ஆக்சுவலி ஸ்பீடுனாவே நம்மளுக்கு டிஸ்டன்ஸ். அப்போ டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டூ டைம் எழுதலாமா? இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். அடுத்தது கொஸ்டின்ல என்ன கொடுத்தாங்கன்னா ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் 75 கிலோமீட்டர். ஸோ அப்போ டிஸ்டன்ஸ் 75 கிலோமீட்டர் கொடுத்துட்டாங்க. 75 கொடுத்துட்டாங்க. ஸ்பீடு எக்ஸ் தெரியாது ஃபர்ஸ்ட் ஸ்பீட்னால இன்டூ டைம் டூ தெரியாது. ஸோ இதை எப்படி எழுதலாம்? t இஸ் ஈக்குவல் டு 75 பை எக்ஸ்னு எழுதலாமா? தட் இஸ் எப்படி வேர்ட்ஸ் எழுதலாம்னா டைம் டேக்கன். நீங்கள் இந்த வேர்ட்ஸ் மட்டும் எழுதிக்கோங்க. டைம் டேக்கன் டு கவர் அதே மாதிரி இது ஒரு ஈக்குவேஷன் ஆச்சு. இது ஒன்றாச்சா? உங்களுக்கு காமிக்கிறதுக்கு தான் ஈக்குவேஷன் ஒன்று எழுதாதீங்க. அடுத்தது திருப்பி கிலோமீட்டர் 19 கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ அகெயின் த டைம் டேக்கன் டு கவர் ஸ்பீட் 90 கிலோமீட்டர் பட் மோர் தென் 10 கொடுத்துருக்காங்க. அப்போ டிஸ்டன்ஸ் 90 தெரியும். டிஸ்டன்ஸ் 90 நான் போட்டேன். ஆனால் ஸ்பீட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா த ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் 10 கிலோமீட்டர் மோர் தென் ஃபர்ஸ்ட் 10 கிலோமீட்டர் மோர் தென் அப்போ எக்ஸ் பிளஸ் 10 அந்த இடத்துல இன்டூ டி. ஸோ அப்போ டி இஸ் ஈக்குவல் டு 90 பை எக்ஸ் பிளஸ் 10 எழுதலாமா? ஸோ இது செகண்ட் 2 கிலோமீட்டர். ஆனால் கொஸ்டின் என்னென்ன? இஃப் இட் டேக்ஸ் இது அக்கார்டிங் டு கொஸ்டின் போயிடலாம். இஃப் இட் டேக்ஸ் 3 ஹவர்ஸ் என்னது 3 ஹவர்ஸ் டு கம்ப்ளீட் டோட்டல் என்னது கம்ப்ளீட் டோட்டல்னா என்னது ப்ளஸ் டோட்டல் ஜர்னி. ஸோ என்னது டோட்டல்னா என்னது ப்ளஸ். ஸோ இவங்களையும் ஆட் பண்ண போகிறோம். That is equal to 3. That's the time that கொடுத்துருக்காங்க. So 75 by x plus 90 by x plus 10 is equal to 3. 75 90 காமன் என்ன இருக்குதுல 15 காமனாக இருக்குது. 15 into 5 15 into 5 75 கிடைக்குமா? அதே மாதிரி 15 into 6 வந்து 90. So 6 plus 10 3. So 15 நம்ம ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போயிடலாம். அப்போ இதை நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எல்சிஎம் கொண்டு வர போகிறேன். That is 5 into x plus 10 plus 6x by x into x plus 10. 15 நான் ரைட் ஹேண்ட் சொன்னால் 3 by 15 is nothing but 1 by 5 ஆயிடும். இப்போ பாருங்க உங்களுக்கு எல்லா ப்ராக்கெட்டையும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். 5x 50 plus 6x by x square plus 10x is equal to 1 by 5. எல்லாத்தையும் நான் ரைட் ஹேண்ட் சைட் எல்லாத்தையும் நான் லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு போயிடலாம். நம்மளுக்கு ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் தான் வேணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொண்டு போயிடலாமா? எல்லாத்தையுமே that is 5 into 5 25x plus 250 நான் 5 எல்லாத்தையும் நியூமரேட்டரில் இன்டூ பண்ணிட்டு இருக்கேன் plus 30x is equal to x square plus 10x. இப்போ எல்லாத்தையுமே லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்துடுறேன். that is minus x square plus 25x 30x னா 55x 55x minus 10x plus 250 is equal to 0. that is minus x square plus 45x plus 250 is equal to 0. நெகட்டிவாக ரிமூவ் பண்ணிடுறேன். that is x square minus 45x minus 250. the 250 நம்ம minus b plus or minus b square minus 4ac square root by 2a அதை கூட யூஸ் பண்ணலாம். பட் அது லாங் மெத்தட் வரும். இந்த மாதிரி கொஸ்டின் இதுவே லாங் மெத்தட் தான். இந்த மாதிரி கொஸ்டினுக்கு நீங்கள் டேரெக்டாக 250 நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிடலாம். that is டேரெக்டாக பாருங்க 5 into 50 is 250. ஏற்கனவே இங்கே நெகட்டிவ் இருக்கு. மிடில் டேர்ம்லேயே நெகட்டிவ் இருந்தால் என்னது பெரிய நம்பர்ல. ஸோ x square plus 5x minus 50x minus 250 is equal to 0. இதில் காமன் x இதில் காமன் 50. ஸோ எக்ஸை வெளியே எடுத்துருங்க. x plus 5 இதில் 50 வெளியே எடுத்துருங்க. x plus 5 0. that is x plus 5 x minus 50 is equal to 0. that is x plus 5 is equal to 0 and x minus 50 is equal to 0. that is x is equal to minus 5 ஒன்று வரும். இன்னொன்று x is equal to 50. எப்பயுமே x ஓட வேல்யூ is not valid in quadratic equation. ஏன்னா என்னோட கொடுத்துருக்காங்க. so therefore x is equal to 50 தான். but x என்னது ஸ்பீட். therefore first speed is equal to 50 km/h. அவ்வளவுதான்.